ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு லாஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டன். இங்கே தான் நம்மளோட கார்டனிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கார்டனை வந்து க்ளீன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடியெல்லாம் முளைச்சிருக்கு எக்ஸ்ட்ராவாக. அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கி. இந்த கார்டன் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்னே சொல்லலாம். இங்கே அம்மா கொஞ்சம் செடி வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்துட்டு இங்கே நிறைய வெஜிடபிள் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த இயர் அம்மாவுக்கு டைம் இல்லாதனால எதுவும் பண்ணலை. இங்கே அம்மா வச்சுருக்க கொஞ்சம் செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு எங்கள் அக்கா தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் வந்து 3 o'clock போயிருந்தோம். 3 o'clock போனப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்துச்சு. அதனால ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு இங்கே மட்டும் சீட்ஸ் போடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். இந்த வாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா பையன். இவன் என்ன பண்ணான்னா அதில் தண்ணி பிடிச்சி நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அவன் தண்ணி ஊற்றுவான். அந்த காமெடி நீங்களே பாருங்கள். அதில் ஃபுல்லாக தண்ணி பிடிக்காதவனால தூக்க முடியாதுன்னு சொன்னாலும் கேட்கலாமா. ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம். அதையும் நீங்களே பாருங்கள். இது பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இதை பாம்புன்னு நினச்சி பயந்துட்டேன். ஆனால் இது பாம்பு இல்லை, இது வந்துட்டு ஒரு புழு. இதை நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா பாதி பாம்பு வந்து மண்ணுக்குள்ளே இருக்குது, இதோட தலை மட்டும் மேலே இருக்குதுன்னு நினச்சி பயந்துட்டேன். அப்புறமா கிட்டக்க போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு அது வந்துட்டு ஒரு புழு. கொஞ்சம் சீட்ஸ் வந்து நான் டேரெக்டாகவே மண்ணிலே போட்டுட்டேன். ஆல்ரெடி வந்து வீட்டில் வந்து ஒரு கப்பில் வந்து நான் ஜெர்மினேட் பண்ண வச்சுருக்கேன். அதையும் நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இங்கே என்னென்ன சீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில்லி, கேபேஜ், லேடிஸ் ஃபிங்கர்லாம் இருக்குது. எனக்கு கார்டனிங் பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. நானுமே வந்துட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் பார்த்த நிறைய வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சீடை வந்து டேரெக்டாக சாயிலில் போடக்கூடாது, போட்டால் சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நிறையா பேர் வந்து நர்சரி ட்ரேயை யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட நர்சரி ட்ரே இல்லை. அதனால நான் இந்த கப்பில் வந்துட்டு மண் போட்டுட்டு 4 ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே சீட்ஸ் போட்டு மேலே திரும்பி இன்னொரு லேயர் மண் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு அப்புறம் ஐஸ்டிக் வச்சு என்னென்ன சீட்ஸுன்னு நேம் எழுதி வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு க்ரோ ஆகுது, எத்தனை நாளில் க்ரோ ஆகுது, இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிற நெக்ஸ்ட் கார்டனிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளவர் சீட்ஸ்லாம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் க்ரோ ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.